வணக்கம். இன்னைக்கு வீடியோவுல பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. திருமணம் ஆகல. என் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியல. ஒரு நல்ல வரன் அமையல. அல்லது வந்த வரனுமே ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிடுச்சு. பத்திரிக்கை அடிச்சோம், மண்டபம் பேசினோம், ஜவுளி எடுத்து கூட நிறைய பேருக்கு திருமணம் நின்னு போச்சு. இன்னைக்கு இதுதான் முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அப்படிப்பட்ட திருமண தடையால் பாதிக்கப்பட்ட, திருமணம் நடக்காத அல்லது நல்ல வரன் அமையாதவர்களுக்கு கடவுள் ஒரு விமோச்சன நாள கொடுத்திருக்கார். 150 வருடத்திற்கு பிறகு 6 விதமான யோகங்கள் ஒரே நாள்ல வருது. இந்த 6 யோகங்களும் திருமண தடையை முற்றிலும் நீக்கக்கூடியது. திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல பங்கு பெறக்கூடிய கிரகம் 2. ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிரன். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜாதகத்தை எடுத்து திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல செய்யற வேலை, இந்த ஜாதகத்துக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சா, வியாழ நோக்கு ஏற்பட்டுருச்சா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட குரு பலன் வந்தும் திருமணம் நடைபெறல, அல்லது ஜாதகத்துல ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், குரு சனி சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை, குரு கேது சேர்க்கை இருக்கு, புணர்ப்பு தோஷம், தார தோஷம், பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், விஷக்கன்னிகா தோஷம் போன்ற பல்வேறு தோஷங்கள் ஜாதகத்துல இருக்கிறதுனால திருமணம் நடக்கல. உங்களுக்கு திருமணம் நடக்கலையா, உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையா, நல்ல வரன் அமையலையா அப்படிங்கிற ஏக்கத்துல இருக்கீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் கலத்திர காரகனான சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியை இப்பவே மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்க. உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் பதிவிடுங்கள். தனிப்பட்ட முறையில நான் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். விரைவில் திருமணம் நடக்கணும். திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் சரியாகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையோடு இணைந்து ஒரு அற்புதமான இல்லறத்தை நல்லறமாக நடத்தணும்னு மகாலட்சுமி மனதார நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த 6 யோகங்கள் என்னென்ன கிரகங்கள்னால ஏற்படுது, அந்த யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த யோக நாள் என்னைக்கு, அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், திருமண தடையை நீக்கிறதுல அது எவ்வளவு பெரிய பங்கு வகிக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதே மாதிரிதான் திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்க, நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு அல்லது குடும்ப நல வழக்கு நடக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையணும். கணவன் மனைவிடையே எப்பவுமே சண்டை சச்சரவு, எலியும் புனையுமா இருக்கீங்க, கீரியும் பாம்புமா இருக்கீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் ஒரு நல்ல இல்லறத்தை சந்தோஷமா மகிழ்ச்சியா ரொம்ப அற்புதமா நடத்துறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு பலனை தரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். திருமண தடையை நீக்கக்கூடிய இந்த வீடியோவை திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க, குடும்பத்துல சண்டை சச்சரவோட இருக்கக்கூடியவர்கள், அல்லது பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரணும்னு நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கிறதுக்கு நீங்க உதவியாக இருங்கள். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எப்பவுமே நடத்தி தருவார். வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலயுமே நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும். திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம்னா 2. ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிரன். குருதான் மங்களத்தையும் திருமாங்கல்யத்தையும் தங்கத்தையும் ஒருத்தரோட வாழ்க்கையில சுப நிகழ்ச்சியையும் குறிக்கக்கூடியவர். ஒருத்தருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கணுமா, கண்டிப்பா அவருக்கு குருவின் ஆதரவு அந்த காலகட்டத்துல இருக்கணும். இல்ல அவர் தன்னோட குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கணுமா, அப்ப அவங்களுக்கும் குருவின் ஆதரவு இருக்கும். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் தான் 12 ராசி, நீங்க மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுக்கு கலத்திர காரகன் அப்படின்னா சுக்கிரன். கலத்திரம் அப்படின்னாலே கல்யாணம்ங்கிறதா அதோடைய பொருள். அப்படிப்பட்ட கல்யாணத்தை, திருமணத்தை நடத்துவதில் ரொம்ப 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 முக்கியமான கிரகம் சுக்கிரன் தான். கடவுள்ல சுக்கிரனோட அதிபதி யார் அப்படின்னா தாய் மகாலட்சுமி. அதனாலதான் ஒரு வீட்டுக்கு ஒரு வரன் பார்க்கும்போது சொல்லுவோம், மகாலட்சுமி எப்ப வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனோட அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி. எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் பிரார்த்தனை செஞ்சாலும் நமக்கு லக்ஷ்மியின் ஆதரவு இருந்துட்டா திருமண தடை நீங்கிடும். ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆனா இருவருக்குமே, ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை, தாம்பத்தியத்தை, இல்லறத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது ஒருவருடைய ஜாதகத்துல 7ஆம் இடம்.
இந்த 7ஆம் இடத்துக்கு பெயர் களத்திர ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா குரு சுக்கிரனின் ஆதரவு இருந்துட்டாலே 7ஆம் அதிபதியின் தன்மையை விட குரு சுக்கிரனின் ஆதரவு திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அப்படிப்பட்ட குரு சுக்கிரனும் இந்த யோகத்துல பங்கு பெறுகிறார்கள். அந்த யோகங்கள்ல முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய யோகம் குரு சந்திரனால் ஏற்படக்கூடிய கெஜகேசரி யோகம். நான் சொல்லக்கூடிய நாள்ல குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். கெஜகேசரி யோகம் என்பது எப்பேற்பட்ட தடையையும் எப்பேற்பட்ட சிக்கலையும் நீக்கக்கூடியது. எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும் மனது நமக்கு ஒருநிலைப்படணும். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசினாலும் நம்ம ஒரு திட்டத்தோடு அல்லது நம்ம ஒரு நோக்கத்தோடு போனாலும் அவங்க அதுக்கு ஆதரவா இருக்குன்னா அவர்களின் மனமும் ஒத்து போகணும். சந்திரனை குரு பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய குருச்சந்திர யோகமும் கெஜகேசரி யோகமும் எப்பேற்பட்ட மன சிக்கலையும், நம்ம போய் ஒருத்தர்கிட்ட எந்த ஒரு அப்ரோச் பண்ணாலும் அவர்கள் நமக்கு இணக்கமாக சாதகமாக நமக்கு பிடி கொடுத்து பேசுறதுக்கும் பிடி கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் இந்த குருச்சந்திரனுடைய சேர்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது யோகம் சுக்கிரன் தான் களத்திரக்காரகன் 12 ராசிக்குமே. அப்ப களத்திரக்காரகன் சுக்கிரன் ஆட்சி பெறுவது 2 வீட்டுல, ஒன்னு ரிஷப ராசியில, இன்னொன்னு துலாம் ராசியில. அப்ப ரிஷப ராசியில சுக்கிரன் அந்த நாள்ல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். களத்திரக்காரகன் 100% வலிமையோடு இருக்கக்கூடிய நாள். இந்த சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பெறுகிறாரோ உச்சம் பெறுகிறாரோ அதற்கு பெயர் மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் மங்களத்தையும் சுப நிகழ்ச்சியையும் நடத்தக்கூடியது. அப்ப இந்த யோகம் 2வது யோகமாக அந்த நாள்ல இருக்கு. 3வது யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அற்புதமான நாள்ல வெள்ளிக்கிழமையாகவும் பௌர்ணமியாகவும் அந்த நாள் இருக்கு. சுக்கிரன் அப்படின்னாலே மகாலட்சுமின்னு சொன்னோம். லக்ஷ்மிக்கு பிடிச்ச நாள் வாரத்துல ஒரு நாள்னா வெள்ளிக்கிழமை, மாதத்துல ஒரு நாள்னா பௌர்ணமி. நீங்க லக்ஷ்மி கிட்ட போய் ஏதாவது ஒரு கடன் தீரணும், ஒரு பண சிக்கல் அல்லது ஒரு பதவி வேணும், திருமணம் நடக்கணும் அல்லது குழந்தை பாக்கியம் வேணும், பதவி கிடைக்கணும் அல்லது ஒரு பாராட்டு கிடைக்கணும், நினைவாற்றல் மேம்படணும், சொத்து வாங்கணும், வீடு வண்டி வாகனம் வாங்கணும், இது போல எந்த 16 செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய லக்ஷ்மியிடம் நீங்கள் எந்த செல்வத்தை கேட்கணும்னாலும் ஒண்ணு வெள்ளிக்கிழமையில போய் கேட்கலாம் அல்லது மாதத்துல பௌர்ணமியில போய் கேட்டா உடனடியாக கிடைக்குங்கிறது ஐதீகம். அப்ப வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த நாள்ல தான் வருது. இனி இந்த வருடத்தில் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைந்து வருவது கிடையாது. 4வது நேத்திரம் ஜீவன் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவர்களுக்கும் நாள் நட்சத்திரம் பார்த்து எந்த வேலையும் செய்யக்கூடியவர்கள் புதிதாக தொடங்கக்கூடியவர்களுக்கு தெரியும். நேத்திரம் ஜீவன் 2 விஷயத்தை பார்ப்போம். நேத்திரம் அப்படின்னாலே கண் பார்வைன்னு அர்த்தம். ஜீவன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஜீவனாம்சம், ஜீவனம் செய்யணும் அப்படின்லாம். அதற்கு பெயர் வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த ஜீவன்கிறதுலையும் இந்த நேத்திரம்ங்கிறதுலையும் 3 விதமான நாட்கள் உண்டு. அதுல ஒண்ணு குருட்டு நாள், இன்னொன்னு ஒரு கண் உள்ள நாள், இன்னொன்னு 2 கண்கள் உள்ள நாள். இது நேத்திரத்துல 3 விதம். ஜீவன்ல 3 விதம். ஒண்ணு உயிரற்ற நாள், இன்னொன்னு அரை வாழ்க்கை நாள், இன்னொன்னு முழு வாழ்க்கை நாள். அப்ப இந்த 3லயுமே 2 கண்கள் உள்ளது நேத்திரத்தில் சிறந்த நாள். ஜீவன்ல இந்த முழு வாழ்க்கை நாள்ங்கிறது பரிபூரணமான ஜீவன் உள்ள நாள். இந்த 2ம் சேர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த நாள்ல வருவது இது மிகப்பெரிய விசேஷமான ஒரு யோகம். இந்த அற்புதமான நாள் என்னைக்குன்னா மே மாதம் 1ஆம் தேதி விடுமுறை நாள்ல வெள்ளிக்கிழமை பௌர்ணமி, மாளவியா யோகம், கெஜகேசரி யோகம், குருச்சந்திரன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய குருச்சந்திர யோகம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது, பரிபூர்ண நேத்திரம், பரிபூர்ண ஜீவன், இத்தனையும் சேர்ந்து இந்த 2026ஆம் ஆண்டு திருமண தடையை நீக்குவதற்கு இந்த 6 யோகங்களும் ஒரே நாள்ல வரும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள், ஒரு உன்னதமான நாள். 150 வருடம் நம்ம பஞ்சாங்கத்தை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஒரு பரிபூரணமான நாள், திருமண தடையை நீக்குவதற்கு உகந்த நாள் ஜோதிடத்துல சாஸ்திரத்துல காண்பிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட இந்த விசேஷ நாள் விடுமுறை நாள்ல வருது. கடவுள் எல்லா விதமான யோகங்களை கொடுத்து அதுல ஒரு சிக்கலை கொடுத்தா நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் எல்லா விதமான யோகங்களையும் திருமணத்தை நடத்தி வைக்க அனைத்து அற்புதங்களையும் ஒரே நாள்ல கொடுத்து அந்த நாளை விடுமுறை நாளாகவும் அமைத்திருக்கிறது தான் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம்னு அர்த்தம். காரணம் இல்லாம இந்த வீடியோவை நீங்க பார்க்கவே மாட்டீங்க.
லட்சக்கணக்கான வீடியோ ஒரு நாளைக்கு யூடியூப்ல வந்தாலும் நம்ம ஏன் இந்த வீடியோவை பார்க்குறோம்? கடவுள் நம்மளுடைய திருமண தடையை, திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கலை சரி செய்யறதுக்கு முடிவு செஞ்சிட்டார். அல்லது நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில அவருக்கு ஒரு அருமையான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான வழியை காண்பிக்க போறார்னு அர்த்தம். இல்லாம இந்த வீடியோ உங்க கண்ணிலேயே படாது. சரி, இந்த நாள்ல நம்ம என்ன செய்வது திருமண தடையை நீக்கும்? ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சிருக்கீங்க, உங்க ஜாதகத்துல ஜோதிடர்கள் ஏதாவது வேற யாரும் சொன்னாங்க, செஞ்சோம், ஆனாலும் திருமணம் நடக்கல. காளகஸ்தி போனோம், கொடுமுடி போனோம், பவானி போனோம், திருப்பைஞ்சிலி போனோம், திருமணஞ்சேரி போனோம், எங்கெங்கேயோ போய் பரிகாரம் செஞ்சுமே திருமணம் நடக்கல. வாழை மரத்துக்கு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கெல்லாம் தாலி கட்டணும், வெட்டணும், பல நாக விக்கிரகங்களை பிரதிஷ்டை செஞ்சோம், ஆனா திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்குமே ஜோதிட சாஸ்திரத்திலையும் முன்னோர்களும் யோகிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் நமக்கு கடைசி பரிகாரமாக திருமண தடைக்கு இதுதான் கடைசி. திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கா, இதுதான் கடைசி. நீங்க ஒவ்வொரு பரிகாரமா செய்றீங்க, முடியல, நடக்கலைன்னா கடைசியா இதை செய்யுங்க, இதுதான் உங்களுக்கு எண்டு அப்படின்னு சொன்ன பரிகாரத்துக்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். ஏன் இத கடைசி பரிகாரம்னு சொல்றோம்னா, இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சது பார்வதி தேவி தான். இறைவன் பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்க செஞ்சாங்க. அவர்கள் பயன்படுத்திய மூல மந்திரத்தை தான் இந்த ஹோமத்தில் பிரதான மந்திரமாக பயன்படுத்துவார்கள். அவர்கள் எப்படி செஞ்சாங்களோ அந்த பூஜை முறையின்படி இந்த ஹோமத்தை நடத்தும் பொழுது திருமண தடை கட்டாயம் நீங்கிடும். கடவுளுக்கே ஒரு திருமண தடையை, ஒரு வரனை அமைப்பதற்கு செய்த இந்த ஹோமம் தன் பிள்ளைகளுக்குடைய தோஷங்களை நீக்குவதற்காக இறைவன் நமக்கு வழிகாட்டிய ஹோமம். அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை எங்க செய்வது விசேஷம்? கலத்திரக்காரகன்னா சுக்கிரன், சுக்கிரனோட அதிபதி கடவுள்ல லக்ஷ்மின்னு பார்த்துட்டோம். அப்ப லக்ஷ்மி ஆலயத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை செய்வது விசேஷம். நீங்க பொருளாதாரத்துல ஓரளவுக்கு சக்தி மிகுந்தவங்களா இருக்கீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு மகாலட்சுமி ஆலயத்துல தனிப்பட்ட முறையில இந்த மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் கூடி வரும் இந்த 6 அதிசய யோகங்கள் வரக்கூடிய நாள்ல செஞ்சுக்கலாம். அல்லது இல்ல பொருளாதாரத்துல அவ்வளவு செலவு பண்ண முடியாது, அல்லது எங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்லைன்னா உங்கள் எல்லோருக்குமே ஒரு அருமையான ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த மே 1ஆம் தேதி திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கலையும் நீக்குவதற்கான இந்த கடைசி பரிகாரமான சுயம்பர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தின் சிறப்பு, கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்னாக காட்சி தரக்கூடிய ஆலயம். அஷ்டலட்சுமியிடம் தான் 16 செல்வங்கள் இருக்கு. நவ கிரகங்கள் தான் உங்களுக்கு தோஷத்தை தருது. அது மாத்திரு தோஷமோ, பித்ரு தோஷமோ, அல்லது கலத்திர தோஷமோ, தார தோஷமோ, ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், புணர்ப்பு தோஷம், விஷக்கன்னியா தோஷம், இது எல்லாவற்றையும் தரக்கூடியது நவ கிரகங்கள் தான். அப்படிப்பட்ட நவ கிரகங்களும் இங்கே அஷ்டலட்சுமியின் கட்டுப்பாட்டில், அதாவது உங்கள் கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இங்கே நடைபெறும் ஹோமம் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில இந்த ஹோமம் இங்கே நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த விசேஷ நாளில், இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நடைபெறும் இந்த ஹோமம் கட்டாயமாக திருமண தடையை நீக்கும். இந்த ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி சூடிய மாலையை திருமண மாலையாக உங்களுக்கு அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமத்துல உங்களை கலந்து கொள்ள செய்வார்கள். அப்ப லக்ஷ்மி சூடிய, அதாவது கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய கல்யாண மாலை நம்ம கையெழுத்துல விழும் வேலை நமக்கு விரைவாக திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது இங்கே கருவறையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படிதான் ஹோம குண்டம் அமைத்தும் சம்பந்தப்பட்ட நபர்களையும் அமர வைத்து ஹோமம் முழுமையாக அவர்களை பங்கு பெற செய்வது இங்கு கூடுதல் சிறப்பு. பல நபர்களுக்கு ஏற்கனவே நீங்க பார்த்த வரன் வீட்டுல உங்களுக்கு ஓகேவா இருக்கும், அவங்க பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க, அல்லது ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு மீண்டும் அழைப்பு வரும், உங்களுக்கு சாதகமான பதில் வரும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாருக்கு திருமண தடையோ அந்த ஜாதகத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹோமத்திலையும் வச்சு, அதே மாதிரி கருவறையில அஷ்டலட்சுமி நவகிரகத்திடமும் வைத்து தோஷ நிவர்த்தி பூஜையும் செஞ்சு
இந்த ஜாதகத்தை உங்களுக்கு அன்னைக்கு ஹோமத்தை முடிஞ்ச உடனே கையில அப்பயே கொடுத்துடுவாங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமி நவகிரகங்கள் இருப்பதால் கட்டாயமாக திருமண தடை நீங்குங்கிறதுக்கு அடையாளமே கடந்த வருடத்துல கலந்து கொண்ட 95% நபர்களுக்கு திருமணம் கைகூடியாச்சு. மகாலட்சுமி தான் கலத்தரக்காரகன். அவங்க முன்னிலையிலையும் நவகிரகங்கள் முன்னிலையில இந்த ஹோமம் நடக்கிறதுனாலதான் அவர்களுக்கு திருமண தடை பரிபூர்ணமா நீங்குது. இன்னொன்னு, இந்த ஹோமத்தை சர்வ சுத்தமாக முழு ஆவர்த்தியங்களையும் பயன்படுத்தி தான் இந்த ஹோமம் இந்த ஆலயத்துல ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே செய்யும். இந்த மே 1ஆம் தேதி சக்தி வாய்ந்த அதிசயம் நிறைந்த 6 யோகங்கள் வரும் நாளில் கலந்து கொண்டாலே பாக்கியம்தான். உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க வரலங்கிறாங்க, ஏற்கனவே நிறைய பரிகாரம் செஞ்சு ஓஞ்சி போயிட்டாங்க, அழுத்து போயிட்டாங்க, சலிச்சுக்கிட்டங்கனாலும் கடைசி பரிகாரம் இதை ஒரு முறை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு வந்து ஹோமத்துல உட்கார வச்சுடுங்க. மாலை போட்டு ஹோமங்களை பரிபூர்ணமாக செய்ய வைத்து தோஷத்தை நிவர்த்தி செய்து லக்ஷ்மி கடாட்சத்தையும் லக்ஷ்மி அனுகிரகத்தோடு நீங்கள் இல்லம் திரும்பும் பொழுது விரைவாக நல்ல வரன் அமையும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகும். கணவன் மனைவி சண்டை சச்சரவா இருந்தாலும் சரி, 2 பேரும் முடிஞ்சா வந்து கலந்துக்குங்க, இல்ல ஒருத்தர் வந்து அதுவும் கலந்துக்குங்க. கண்டிப்பாக இல்லறம் நல்லறமாக நடக்கும். மகிழ்ச்சி நிச்சயமாக உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் தாண்டவமாடும். ஒரு அற்புதம் நடக்கும். நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் நாளில் செய்யும் எல்லா விஷயங்களும் வெற்றியில் போய் முடியும். அது மிகப்பெரிய வளர்ச்சியில் போய் முடியும். அனுகூலம் கிடைக்கும். அற்புதமாக நமக்கு வாழ்க்கை அமையும். சேலம் மாவட்டம் தலைவாசல்ல தான் இந்த ஆலயம் இருக்கு. சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது தேசிய நெடுஞ்சாலையில 60 கிலோமீட்டர் தொலைவுல தலைவாசல் இருக்கு. இங்க சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், விருதாச்சலம், நெய்வேலி போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் நோக்கி போகும்போது 25வது கிலோமீட்டர்ல தலைவாசல் இருக்கு. நீங்க தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, மதுரை இங்கெல்லாம் இருந்து வரீங்கன்னா திருச்சியிலிருந்து ஒரு 1.5 மணி நேர பயண தூரத்துலதான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. வேறு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எப்படி வரணும் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கங்க. இதற்கு முன்னாடி ஒரு விசேஷ நாள்ல நம்ம இந்த ஹோமம் செய்யும் போது நிறைய பேருக்கு இடம் கிடைக்கல. கடைசி நேரத்துல நிறைய பேர் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு நிறைய பேர் சலிச்சுக்கிட்டீங்க. இந்த முறை நீங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு ஹோமத்துக்கு வரத்துக்கான முன்பதிவை பண்ணிடுங்க. யார் ஃபர்ஸ்ட் பதிவு பண்றாங்களோ அவங்க பெயரை தான் ஃபர்ஸ்ட் அழைச்சு ஹோம குண்டத்திட்ட உட்கார வைப்பாங்க. அப்புறம் என்ன பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் முதலில் பதிவு பண்ணுவவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில இங்கே பதிவு நடக்குது. குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் இந்த முறை முன்பதிவு எடுக்கிறோம். அந்த எண்ணிக்கை வந்த உடனே இந்த முன்பதிவை நிறுத்திடுவோம். அதற்கு மேல வரக்கூடியவர்களுக்கு அனுமதி இல்லை. இந்த விசேஷ நாளை தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வருத்தப்படக்கூடாது. ஒரு அற்புதமான கடவுள் தந்த வாய்ப்பு, கலத்தர காரகன் தந்த வாய்ப்பு, மகாலட்சுமி உங்கள் மனக்கவலையை நீக்குவதற்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க எங்கே எந்த பரிகாரம் செய்திருந்தாலும் சரி, இந்த அற்புத யோகங்கள் நிறைந்த நாள்ல செய்யும் இந்த பரிகாரம் உங்களுக்கான கடைசி பரிகாரம். அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு இந்த ஹோமம் தொடங்கும். மதியம் 2:30 மணிக்கு இந்த ஹோமம் முடிவடைகிறதுக்காக நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். இந்த ஹோமத்தை தொடங்கி வைப்பதற்காக அன்றைய தினம் நானும் ஆலயத்துக்கு நேரில் வருகை தருகிறேன். நம்ம எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்திலும் நேரில் சந்திக்கலாம். இந்த ஹோமத்துல வெளிநாட்டுல இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், எங்களால கலந்துக்க முடியாதா அப்படின்னா அவர்கள் ஒண்ணு வர முடிஞ்சா பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க, அல்லது சம்பந்தப்பட்ட நபர் வாங்க. வர முடியாதவர்கள் குடும்பத்தில் இருக்க யாராவது அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துங்க. அப்படியும் முடியாதவர்கள் யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு முன்பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் லக்ஷ்மி கிட்டையும் வச்சு தோஷ நிவர்த்தி பூஜை செய்து உங்களுக்கு சங்கல்பம் எல்லாம் செய்து ஹோம பிரசாதத்தையும் அந்த பூஜையில் வைத்த ஜாதகத்தையும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைப்போம். இந்த 3 விதமான ஆப்ஷன் தான் இதில் இருக்கு. அன்றைய தினம் ஆலயத்தில் நாம் எல்லோரும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.